ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இன்றைக்கு இந்தியா 2 தலைநகரங்களை பார்த்துக் கொண்டிருக்கு. ஒன்று டெல்லி, இன்னொரு தலைநகரம் சென்னை. டெல்லியிலே பாசிசவாதிகளினுடைய தலைநகராக டெல்லி இருக்கிறது, ஜனநாயகவாதிகளின் தலைநகராக சென்னை மாறி இருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டத்தை நாம் நம்ப முடியாது. எதை வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் அவர்கள் செய்யக்கூடியவர்கள். ஏன் இந்த இந்தியாவே மகாத்மா என்று பாராட்டிய போற்றிய மகாத்மா காந்தியவே சுட்டுக் கொண்ட கூட்டம் அந்த கூட்டம். விட்டு வைக்குமா? மகாத்மாவை கொண்டவன் மனித மக்களை விட்டு வைப்பானா? அவனிடமிருந்து இந்த மக்களை காக்க வேண்டாமா? இங்கே சில பேர் கேட்டார்கள், நாம் 40 வென்ற உடனே கேட்டார்கள், இந்த 40 பேரை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று. இன்னைக்கு சொல்லுகிறேன், எங்கள் மண்ணில் வந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சமாளிக்க முடியாமல் நாக்கு தள்ளி போகிறது மோடிக்கும், நரேந்திர மோடிக்கும், அமித்ஷாவுக்கும். ஓடி போகிறார்கள், பாராளுமன்றத்தை விட்டு ஓடி போகிறார்கள். பிரதமர் மோடி அவர்களே, தமிழனை அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விடாது. 3 மொழி படிங்கள் என்று எங்களுக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள். என்ன நியாயம்? நாங்கள் என்ன மொழி படிக்க தெரியாதவர்களா? எங்கள் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? பேரறிஞர் அண்ணாவிடம் கேட்டார்கள், ஏன் பேரறிஞர் அவர்களே ஹிந்தியை கற்றுக்கொள்ள கூடாதா? 30 நாட்களுக்குள் கற்றுவிடலாமே உங்களை போன்ற அறிவாளிகள் என்று கேட்டார். அண்ணா சொன்னார், ஆமையா, 30 நாட்களுக்குள் ஹிந்தி படித்து விடலாம், அதற்கு மேலே படிப்பதற்கு ஹிந்தியிலே என்ன இருக்கிறது என்று எங்கள் பேரறிஞர் அண்ணா கேட்டார். இன்றைக்கும் கேட்கிறோம், ஹிந்தியிலே என்ன இருக்கிறது? 3 மொழி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. உலக நாடுகள் 194 177 நாடுகளில் இருமொழி கொள்கையை வைத்து அவர் கோலோச்சிக் கொண்டிருக்கிறான். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னிடம் கையேந்தினோமா? எவனாவது 1990க்கு பிறகு எந்த தமிழனாவது இந்த மண்ணை விட்டு வட மாநிலத்திற்கு பிழைப்பு தேடி வந்தானாடா? 1968 உலகம் போற்றிய பேரறிஞர் அண்ணாவுக்கு இல்லாத அறிவாடா அரைவெளியில ஓடி வந்த ஐபிஎஸ் இந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டிக்கு வந்துற போது நான் கேட்கிறேன். உலக பல்கலைக்கழகங்கள், ஏல் பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் எங்கள் அண்ணாவின் கொள்கைகளை எடுத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். PhD மாணவர்கள் ஆராய்ச்சி பேசிக் கொண்டிருக்கிறார். 1960களில் ஒரு நாட்டிற்கான அத்தனை கொள்கைகளையும் ஒருவன் தீர்மானித்திருக்கிறான் என்று சொன்னால் எங்கள் பேரறிஞர் அண்ணா என்கிற பச்சை தமிழனடா. அவர் ஊட்டி வளர்த்த இருமொழி கொள்கை இன்னைக்கு நாங்கள் சாதித்திருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் தமிழர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் சொல்லவில்லை. உங்கள் ஆட்சி இன்னைக்கோ நாளைக்கோ என்று ஓடிக்கொண்டிருக்கிறதே, உங்கள் ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் சந்திரபாபு நாயுடு சொல்லுகிறார், ஒரு காலத்தில் இந்தியாவில் மட்டும் கோலோச்சி கொண்டிருந்த தமிழர்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இருமொழி கொள்கை என்று ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடு சொல்லுகிறார். கேட்பதற்கு உனக்கு நாதி இருக்கிறதா?